லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்திய அரசு புதிதாக இயற்றியுள்ள 3 குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அதில் இருக்கும் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். ஆங்கிலேயர் காலத்து இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டத்திற்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு இயற்றியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களின்படி குற்ற வழக்குகளில் நீதிமன்ற விசாரணை நிறைவடைந்த நாளில் இருந்து 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதேபோல அந்த வழக்குகளில் முதல் நீதிமன்ற விசாரணை நடந்த நாளில் இருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும். பூஜ்ய எஃப்ஐஆர். இதன் மூலம் குற்றம் நடந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டுமின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பாதிக்கப்பட்டவர் புகார் அளிக்கலாம். ஆன்லைன் மூலமாக காவல்துறையிடம் புகார் பதிவு செய்வதற்கும் மின்னணு வழிகளில் அழைப்பாணைகள் அனுப்பி வைப்பதற்கும் இந்த சட்டம் அனுமதிக்கிறது. அனைத்து கொடிய குற்றங்களிலும் குற்றம் நடைபெற்ற இடங்களை கட்டாயம் காணொலி வழியில் பதிவு செய்வது போன்றவற்றை உள்ளடக்கிய நவீன நீதி அமைப்பை இந்த புதிய சட்டங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் என்று கூறப்படுகிறது. 7 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் வரையோ தண்டனை வழங்கக்கூடிய கொடிய குற்றங்கள் நடந்திருந்தால் தடயவியல் நிபுணர்கள் அந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டங்களின்படி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களின் வாக்குமூலத்தை அவர்களின் பாதுகாவலர்கள் முன்னிலையில் பெண் காவல்துறை அதிகாரி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் மேற்கொள்ளப்படும் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் 1 வாரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தை விற்பனை கொடிய குற்றமாக்கப்பட்டு 18 வயதுக்குட்பட்ட சிறாரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் சிறை தண்டனை விதிக்கவும் வழிவகுக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் நீதி முறைமையை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் இந்த புதிய சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டாலும் அதற்கான பயிற்சிகள் தருவதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதித்துறைக்கும் போதிய கால அவகாசம் வழங்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் யூனியன் பிரதேசங்களில் காவல்துறை அதிகாரிகளுக்கு புதிய சட்டங்களின்படி பணியாற்றுவதற்கான பயிற்சிகள் வேகமெடுத்திருக்கின்றன. ஆனால் பல மாநிலங்களில் அந்த உத்வேகம் காணப்படவில்லை என்கின்றனர் மத்திய அரசு அதிகாரிகள். அண்மை காலத்தில் வெளிநாடுகளிலும் 3 புதிய சட்டங்கள் இதேபோல அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய யூனியனில் இருக்கும் நாடுகளில் ஆன்லைன் தளங்களை முறைப்படுத்தி பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் டிஜிட்டல் சேவை சட்டம் இயற்றப்பட்டது. தற்காலத்திற்கேற்ற வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அமல்படுத்தப்பட்டது. அதேபோல் உணவு ஆராய்ச்சி மற்றும் ஒவ்வாமையை களைவதற்காக அமெரிக்காவில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி ஃபாஸ்டர் என்ற சட்டம் கொண்டுவரப்பட்டது. அதேபோல் அதே ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி பழுது நீக்குவதற்கான உரிமை சட்டமும் அமெரிக்காவில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. பழுதான உதிரி பாகங்கள் நுகர்வோர்களுக்கு கிடைக்கும் வகையில் அதனை உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்வதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.